வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிட்ற சின்ன பீஸ் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது எலும்பு இல்லாமல் சத பகுதி மட்டுமே இருக்கிற மட்டன் பீஸ். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணின மட்டன் பீஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய், 1 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சமாக முந்திரி. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கிற குட்டி குட்டி மட்டன் பீஸ் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை அப்படியே கொஞ்சமாக பெரட்டி விடுங்க. மட்டன் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம விழுது சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 விசில் வந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. எங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. நான்வெஜ் சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷரெல்லாம் இறங்கிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி தாங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சாப்பாடு, டிஃபன் ரெண்டுக்குமே இது செமையாக செட் ஆகும். பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.